இன்றைக்கும் கூட நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, நாம் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும், இயேசுவே என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரே என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும். 2 கரங்களையும் 2 கால்கள் மேல் வைத்து, கர்த்தாவே என் செவிகளை திறந்தருளும், இயேசுவே என் செவிகளை திறந்தருளும், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்க என் செவிகளை திறந்தருளும். ஆமென், அல்லேலூயா. மீண்டுமாக அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. தொடர்ந்து நாம் நிருபங்களின் வாயிலாக பவுல் மூலமாக அநேக வார்த்தைகளை நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஒரு சில வசனங்களை பக்தனாகிய பேதுரு அவர்கள் எழுதினதான அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியினால் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை தான். ஆகவே இந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை ஒரே ஒரு நோக்கத்தையும் ஒரே ஒரு மையத்தையும் கொண்டதாய் அது இருக்கிறது. எப்படியாகிலும் நம்மை ரட்சித்து பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக இந்த வார்த்தைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே விட்டுவிடாதபடி தொடர்ந்து நீங்கள் தியானிக்க வேண்டும். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். இப்ப நல்லா கவனிங்க. இந்த மீட்பு என்பது, இந்த ரட்சிப்பு என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அது நடந்து ஏறும், எப்படி நமக்கான ரட்சிப்பை அவர் ஏற்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார், நாம் எப்படி இந்த உலகத்தின் பாவத்திலே நாம் விழுந்திருக்கிறோம், இந்த உலகம் யாருடைய கையிலே இருக்கிறது என்றெல்லாம் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இப்பிரபஞ்சத்தை சாத்தான் அதிபதியாக ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்பிரபஞ்சத்தை ஆளக்கூடியதான தலைவர்கள் முதற்கொண்டு இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் சாத்தானுக்கு உதவியாக நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானும் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி இப்பிரபஞ்சத்திலே அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு இயேசு நம்மை எப்படி ரட்சித்து மீட்டெடுக்கிறார், அவர் எப்படி நம்மை இவ்வுலகத்தின் பாடுகளிலிருந்து, இவ்வுலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை எப்படி மீட்டெடுக்கிறார் என்பதை இன்னும் நாம் ஆழமாக தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் ஜனங்களை மீட்கும்படியாக அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் தம்முடைய ஊழியக்காரர்களையும் அப்போஸ்தலர்களையும் இந்த பூமியிலே அனுப்பினார். பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள்.
இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக மகிமையான தேவனுடைய எண்ணம் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படியாகிலும் ஜனங்கள் சாத்தானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், சாத்தானின் அடிமைத்தன பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், அருவருப்பான பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிக மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ பார்த்தீர்கள் என்றால், காலப்போக்கிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள்? உலக பிரகாரமான காரியத்தில் நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ காரை வாங்கிடுவ, நீ பங்களாவை வாங்கிடுவ, உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு இப்படி நடக்கும், நீ பிளைட்ட வாங்கிடுவ, நீ ஜெட்ட வாங்கிடுவ அப்படின்னு சொல்லி அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் குறி சொல்லுகிற ஆவிகளை போல செயல்படுகிறார்கள். ஜனங்களுக்கும் அநேக தேவைகள் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியதான நபர்களை, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியதான பெண்களை நம்பி அந்த இடத்திலே போய் அவர்கள் விழுந்து காத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே சாத்தான் தான் கிரியை செய்கிறான். நன்றாக கவனிங்கள். தீர்க்க தரிசனத்திலே எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அதுதான் தீர்க்க தரிசனம், அதுதான் தீர்க்க தரிசனம். நான் இந்த ஜனங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்களை நான் சிநேகித்தபடியினாலே இவர்களுக்காக நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியாகிலும் அவர்கள் பாவத்தை விட்டு விடுதலையாகி அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள், என்னை அப்பா என்று அழைப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தீர்க்க தரிசனத்திலே ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நெருங்கக்கூடியதான அந்த நெருங்குதல் இருக்க வேண்டும் என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. அது இல்லாம நீங்க யார்கிட்டயாவது நீங்க ஜெபிக்கும்படியாக எதையாவது எதிர்பார்த்துட்டு நீங்க போகும் பொழுது அவங்க எனக்கு ஜெபிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்களும் குறி கேட்கிறவர்களாக மாறுகிறீர்கள். அவர்களும் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு உங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுக்காக உலக பிரச்சனைக்காக, உலக போராட்டங்களுக்காக ஒரு ஊழியக்காரன் இடத்திலே வந்து ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை. உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுக்கு இருக்கும் வியாதிகளை, உங்களுக்கு இந்த உலகத்தில் விட முடியாத கட்டப்பட்ட சூழ்நிலைகளை அந்த ஊழியக்காரன் சரியாக இனம் கண்டு மிகவும் ஆத்தும பாரத்தோடு, ஆண்டவரே இந்த போராட்டத்திலிருந்து இந்த வாலிபன் விடுபட்டால் தான் அவன் நித்தியத்திற்கு தயாராவான். ஆண்டவரே இந்த போராட்டத்திலிருந்து இந்த சகோதரியை நீர் விடுதலையாக்கினால் தான் அந்த சகோதரி நித்திய ஜீவனுக்கு தயாராவார்கள். ஆண்டவரே இந்த குடும்பத்தை இந்த பொல்லாத கடன் பிரச்சனையிலிருந்து நீர் விடுதலையாக்கினால் தான் ஒருவேளை அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஆண்டவரே ஆகவே நீர் எப்படியாவது அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே, இந்த சாத்தானின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் மனதிலே ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த பிரச்சனைகளும் மாறிவிடும். இரண்டாவது, அவர்கள் கர்த்தருக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தையும் அவர்கள் தொடர்வார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நல்ல ஒரு ஆயத்தத்திற்கு நேராகவும் கடந்து போவார்கள். சாத்தான் இன்னைக்கு இதை இனம் கண்டு கொண்டு தேவைகளுக்காக மாத்திரம் அவர்கள் ஊழியக்காரர்களை தேடி ஓடுகிறபடியினால் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை அவர்கள் வஞ்சித்து வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நன்மையும் நடக்கல. இத்தனை வருஷமா நான் யார ஊழியக்காரன் நம்பி போனனோ, இத்தனை வருஷம் நான் யார ஊழியக்காரி என்று நம்பி போனனோ, அவர்களிடத்திலே அவர்கள் மூலமாய் என் வாழ்க்கையில எந்த விடுதலையும் நடக்கவில்லை.
எந்த அற்புதமும் நடக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் நான் எப்படி போய் கொண்டிருந்தேனோ அதே போலதான் இப்பொழுதும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்படிதான் இன்றைக்கு நிறைய இடத்திலே குற்றச்சாட்டுகள் பெருகி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வேத வசனத்தின்படியான ஊழியங்கள் அவர்கள் செய்யவில்லை. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பினார். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, அவர்களுடைய கூக்குரலை கேட்கும்படியாக, அவர்களுடைய கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கும்படியாக மோசேயை அவர் அனுப்பினார். தன்னுடைய ஜனங்களை அவர் அனுப்பினார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை மனுஷன் ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சரீரம் முழுவதும் புண்களும் வியாதியும் நிறைந்திருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலே கிடைக்கக்கூடிய அப்பத்தின் துணிக்கைகள் மூலமாக தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாய் இருந்தான். அதுவும் அவனுக்கு கிடைக்காமல் இருந்தது. ஐஸ்வர்யவானிடத்திலே நல்ல பணம் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஆகாரம் எல்லாமே இருந்தது. ஆனால் வீட்டு வாசற்படியிலே கிடக்கக்கூடிய லாசருவுக்கோ ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு நாள் அவன் மரித்து போகிறான். லாசருவும் மரித்து போகிறான், ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான். ஐஸ்வர்யவான் நரகத்திலே போகிறான். லாசருவோ ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். அப்போ ஐஸ்வர்யவான் பார்க்கிறான், ஐயோ, என் வீட்டுக்கு வெளியே படுத்துக் கொண்டிருந்தவன் அல்லவா, என் வீட்டுக்கு வெளியே நான் கொடுக்கக்கூடிய அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா, இவன் எப்படி ஆபிரகாம் மடிக்கு போனான், இவன் எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றான் என்று சொல்லி அவன் மிகவும் ஆச்சரியத்தோட அந்த நரகத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி கெஞ்சி கொண்டிருந்தான். தகப்பனாகிய ஆபிரகாமே, எப்படியாவது என்னை இந்த அக்கினியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உமக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளும், நான் இந்த அக்கினியிலே வேதனைப்படுகிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து கெஞ்சினான். அதுக்கு ஆபிரகாம் சொன்னார், இல்லை இல்லை, நீ நினைத்தாலும் நாங்கள் நினைத்தாலும் வரக்கூடாதபடிக்கு இடையில மிகப்பெரிய பிளவு இருக்கிறது. ஆகவே நீ இந்த இடத்திற்கு வர முடியாது, நாங்களும் உன்னிடத்திலே வர முடியாது என்று ஆபிரகாம் சொன்னார். அதற்கு ஐஸ்வர்யவான், அப்படியானால் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பூமியிலே உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களும் என்னை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு அவர்கள் எப்படியாவது இந்த மோட்சத்திற்கு வரும்படியாக அவர்களிடத்திலே நீ போய் கொஞ்சம் சொல்லும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். அதற்கு ஆபிரகாம் ஒரு பதில் சொன்னார், அவர்களுக்கு மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேறு யாருக்கும் செவி கொடுக்க முடியாது. அவர்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த சப்ஜெக்ட் நிறைவடைகிறது. கவனிங்க, தீர்க்கதரிசிகள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம் என்ன? தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? Thank you Lord. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாவாக செயல்படுகிறார்கள். ஹalleluya. வேதத்திலே ரெண்டு பேர் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒன்று ஆசாரியர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள். நன்றாக கவனியுங்கள். இவர்களுடைய வேலை என்ன? இவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆசாரியர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், ஜனங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சொல்ல வேண்டும். இவங்க ரெண்டு பேருடைய வேலையும் வேற வேற வேலை.
நல்ல இதுல யார் மேற்பட்டவர் என்று சொன்னால் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியுடைய நாவிலே கர்த்தர் இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க யாரை நம்பி தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர்களோ அவர்களுடைய நாவிலே கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் அங்கே இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆத்தும பார வார்த்தைகளை தான் பேசுவாரே தவிர ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை பேசுவாரே தவிர நீ பாவத்தில் இருக்கிறாய், நீ விபச்சாரத்தில் இருக்கிறாய், நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய், நீ வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த பாவங்களை மிகவும் வல்லமையோடு கடிந்து கொள்ளுவாரே தவிர அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு ஆசீர்வாதங்களை மாத்திரம் பேசுகிறவர் அல்ல. ஆசீர்வாதங்கள் மாத்திரம் பேசுகிறவர் அல்ல. இந்த சீக்ரெட்டை நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான ஊழியக்காரர்களை நீங்க ஜட்ஜ் பண்ணலாம். தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? இப்பொழுது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, நான் தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, இந்த வார்த்தையோடவே கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையோடவே கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையோடவே பரிசுத்தத்தை குறித்து மேலான சூழ்நிலையிலே உங்களோடு இடைபட ஆரம்பிப்பார். அதுதான் வார்த்தை. யோனா ஏன் இந்த ஊழியத்துல அவருக்கு கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது? யோனா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான், ஜனங்களால் தீர்க்கதரிசி என்று அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் தான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ நினிவேவுக்கு போ, அங்கே நினிவே ஜனங்கள் பாவம் மிகுதியாய் செய்கிறார்கள், அவர்களை நான் அழிக்கப் போகிறேன், ஆகவே நினிவேக்கு போய் அவர்களுடைய பாவங்களுக்கு எதிராக நீ பிரசங்கம் பண்ணு, அவர்களை ரட்சிக்க நான் கிருபையுள்ளவராய் இருக்கிறேன் என்று யோனாவிடத்திலே கர்த்தர் பேசினார். அப்ப யோனா என்ன நினைச்சான்? நான் போவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், உடனே ஒரு மனசு இறங்கிடுவாரு, அதுக்கப்புறம் அடிக்கிறத நிறுத்திடுவாரு, வார்த்தைக்கு அங்க எந்த விதமான பலனும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிதான் யோனா என்ன செய்தார் என்றால் நினிவேவுக்கு போகிறதை விட்டுவிட்டு தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினான். ஆனாலும் கர்த்தர் யோனாவை விடவில்லை. கப்பலில் இருந்து அவனை தூக்கி கடலிலே வீசினார்கள். மிகப்பெரிய மீனின் வயிற்றிலே அவன் ஏறக்குறைய 3 நாள் இருந்தான். 3வது நாள் அந்த மீன் கரையிலே கொண்டு வந்து அவனை கக்கினது. அதற்கு பிறகு அவன் போய் நினிவேவிலே அவன் பிரசங்கம் பண்ணினான். தீர்க்கதரிசியின் வாயிலே என்ன வார்த்தை வந்தது என்று சொன்னால், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி நினிவே பட்டணத்திலே அவன் போய் கர்த்தரை பகிரங்கமாக அவன் பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமா, தீர்க்கதரிசியின் வாயிலே எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியின் நாவிலே கடிந்து கொள்ளுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியின் நாவிலே நடுக்கம் ஏற்படக்கூடியதான வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கூட்டத்தை ஏமாற்றி வஞ்சித்து வைத்து அவர்களிடத்துல எவ்வளவெல்லாம் பணத்தை சுரண்ட முடியுமோ அவர்களை சுரண்டி விட்டு, நல்லா பணம் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே போய்விடாதபடி அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு, குறி சொல்லுகிற ஆவியை வைத்துக் கொண்டு, அவர்கள் மூலியமாய் தங்களிடத்திலே வரக்கூடிய விசுவாசிகளை என்னென்னலாம் வேலை வாங்கணுமோ வேலை வாங்கி, எப்படியெல்லாம் காசு சுரண்டணுமோ சுரண்டி, எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம்! ஓ, தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது அவர்களிடத்தில் இருந்த யாராவது அவர் வெளியே வந்து விட்டால், என்னை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை அழிச்சிருவேன், நீங்க இன்னும் பெரிய மோசத்துல தான் வருவீங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல இருந்தால்
எந்த சாபத்தின் கிரியைகளும் உங்களை அழிக்க முடியாது, உங்களை நெருங்க முடியாது. அவர்களுடைய முடிவை நீங்க சீக்கிரம் பார்ப்பீர்கள். மாம்சத்திலே ஊழியம் செய்கிறவர்களுடைய முடிவை சீக்கிரம் பார்ப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது இழிவான ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்துக்கு எழுதும்போது அவர் அழகாக சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு விலகியோடு. இழிவான ஆதாயத்தை நீ சம்பாதியாதபடிக்கு, இழிவான ஆதாயங்கள் மூலமாக நீ பணத்தை சம்பாதிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பரிசுத்தத்தை காத்துக்கொள், இச்சை அடக்கத்தை காத்துக்கொள். ரொம்ப அழகா பேசுறாரு. கடந்த வாரங்களிலே அந்த செய்தியை நாம் கேட்டோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக எப்படி காத்திருக்கிறது. இங்க பாருங்க, நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். இங்க பாருங்க, இந்த கூட்டம் எப்படி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவருடைய ஆவியினால் மிக திட சாட்சியாக கடிந்து கொண்டு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பேசினாராமா? நான் சாதாரணமா பேசுறதுக்கும் கடிஞ்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் சாதாரணமா பேசுறதுக்கு கடிஞ்சு. என்னுடைய மனைவி என்னிடத்துல சொன்னார்கள், நீங்க சர்ச்சில் கொஞ்சம் திட்டாதீங்க, நீங்க கொஞ்சம் திட்டாம நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுது அவர் அப்படிதான் வெளிப்படுவார். இந்த பூசி மொழிகி பாலிஷ் போட்டு வஞ்சனையான வார்த்தைகளை கூறி காணிக்கைகளுக்காக ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு எதையாவது ஒன்று கர்த்தர் சொல்லாத காரியத்தை சொல்லிட்டு கர்த்தர் பேசாத காரியத்தை பேசிட்டு இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே கூட்டம் பெருகி நிரம்பி வழிகிறது. ஆனால் கடிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய இடத்திலே கடிந்து கொள்ள, இந்த ஜல்லடையில போட்டு சலிக்கும் பொழுது நிக்கிறது மாத்திரம் தான் நிக்கும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நாசம் என்னும் சல்லடையை அவர் போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட சல்லடையை அவர் போடுவாராம்? நாசம் என்னும் சல்லடையை அவர் போடுவார். பதர் மற்றும் வேண்டாதவைகள் எல்லாம் அது பறக்கடிக்கப்பட்டு போகும். நிக்கிறது மாத்திரம் தான் நிக்கும். நீங்க வார்த்தையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா! நீங்கள் வார்த்தைகளிலே நிற்கிறீர்கள் என்று சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய பலன் நிறைந்ததாக இருக்கும். நீங்க மாத்திரம் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க தேவ சமூகத்திலே உறுதியாய் நிற்பீர்கள் என்று சொன்னால், நாட்கள் வர வர உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்களே போதிக்கக்கூடிய போதகர்களாய் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறு என்னவென்று சொன்னால், அவருடைய ஆவியினால் பேசின தீர்க்க தரிசனங்களை திடசாட்சியாய் அவர்கள் பெற்றுக் கொண்டதிலும் கடிந்து கொள்ளப்பட்டதிலும் கூட அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். வேதம் அதான் கிளீனா சொல்லுது, உம்முடைய ஆவியினாலே பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும். அப்படின்னா கர்த்தர் அன்பா பேசுறவர் தான். ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் தான். ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர் தான். ஆனா எங்க அவர் கடிந்து கொள்ளுமோ அங்க கடிந்து கொள்வார். சாத்தான் இயேசுவை சோதிக்க வந்த பொழுது அவன் சாத்தான் என்று அறிந்தவுடனே கடிந்து கொண்டார். போ பிசாசே என்றார்.
என் முதுகுக்கு பின்பாக போல் பிசாசே என்றார். அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தையிலே சாத்தான் என்ன செய்தான்? அவரை விட்டு புறப்பட்டு போனான். சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வந்தவன் சாத்தான் தெரிஞ்சு, சரி சரி முட்டி போடு, இப்பவே உனக்கு நான் என்ன பண்றேன், அப்படியா செஞ்சாரு? இல்ல, சிலதெல்லாம் கடிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடிந்து கொள்ள வேண்டும், சிலதெல்லாம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அன்பான நேரத்திலே அன்பு செலுத்த வேண்டும், கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இதைதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? திடசாட்சியாய் தீர்க்கதரிசிகள் கடிந்து கொண்ட போதிலும், அவருடைய ஆவியை கொண்டு பேசின பொழுதிலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடாதபடினால கர்த்தர் பார்த்தாரு. அப்படியே பார்த்து பார்த்து என்ன பண்ணாருன்னா, இனி இவர்கள் மேல நான் கவனம் செலுத்த மாட்டேன், இனி இவர்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் என்ன செஞ்சிட்டாரு? அவர்களை அந்நிய தேசத்திலே அந்நிய ராஜாவின் கையிலே கொண்டு போய் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் போனி செங்கல் சூளையில போய் செங்கல் அறு. நேரத்துக்கு நீ நினைச்ச மாதிரி சமைக்க முடியாது, நீ நினைச்சதை சாப்பிட முடியாது, நீ நினைச்ச மாதிரி வேலைக்கு போக முடியாது, நீ நினைச்ச மாதிரி எதையுமே செய்ய முடியாது. ஒரு ஓன் பிசினஸ் பண்றதுக்கும் ஒருத்தட்ட போய் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு சொந்தமா தொழில் செய்யறதுக்கும் ஒருத்தட்ட போய் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு சொந்தமா ஒரு கடையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் என் நேரத்துக்கு போய் நான் திறப்பேன், நான் என் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நான் வருவேன். அதே நேரத்துல நான் ஒரு கடையில போய் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா 9 மணினா 9 மணிக்கு நாங்க போய் ஆகணும், இல்லன்னா கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லணும். ரெண்டாவது 8 மணி நேரம் டியூட்டி அப்படின்னு சொன்னா 8 மணி நேரமும் நான் இருந்தாகணும். 12 hours டியூட்டி அப்படின்னு சொன்னா 12 மணி நேரமும் நான் இருந்தாகணும். ஏன் என்று சொன்னால், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நான் அடிமை கட்டிலே நான் இருக்கிறேன். அதனால மீறி பேசினா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, மீறி பேசினா சம்பளத்தை கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு நாள் லீவ் வேணும்னா நான் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட போய் எப்படியாவது கெஞ்சி எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா ஓன் பிசினஸ் அப்படி கிடையாது, சொந்தமா செய்யக்கூடிய தொழில் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர்ட்ட ஜெபிங்க, நான் சொந்தமாவே நான் ஒரு தொழில் செய்யும்படியாக கர்த்தர் எனக்கான வாசல் திறக்கணும்னு நீங்க ஜெபிங்க. அப்ப நீங்க கர்த்தரையும் மகிமைப்படுத்தலாம், நீங்க யாருக்கும் அடிமை தனமா இராதபடி நீங்கள் நினைத்து சிலருக்கு வேலைகளை கொடுக்கலாம், நீங்கள் நினைத்து சிலருக்கு சம்பளத்தை கொடுக்கலாம். ஏன் கர்த்தரால் இதை மாற்ற முடியாதா? ஏன் ஆண்டவரால் இதை மாற்ற முடியாதா? ஏன் கர்த்தரால் இதை செய்ய முடியாதா? நிச்சயம் கர்த்தர் செய்வார், நிச்சயம் ஆண்டவர் இதை செய்வார். அந்த அடிமைத்தனம் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போவதற்கு முன்பாக அவர்களாக விதைத்தார்கள், அவர்களாக அறுத்தார்கள், அவர்களாக நல்ல ஜாலியா இருந்தாங்க, நல்ல வாழ்க்கை இருந்தது. ஆனா என்ன அவங்க தவறு பண்ணிட்டாங்க? பாவத்துக்கு மேல பாவத்துல விழுந்துட்டாங்க, கர்த்தரை விட்டுட்டாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க, மேடை விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள், அந்நிய தேவதைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் தேவ கோபம் மிக பயங்கரமாக எழும்பினது. தேவ கோபம் மிக பயங்கரமாக நோவாவின் நாட்களிலே பார்க்கும் பொழுது தேவ கோபம் மிக பயங்கரமாக இருந்தது. அந்த நாட்களிலே தேவ கோபம் பெருகினது. ஏன் பெருகினது என்று சொன்னால், பெண் கொள்பவர்களும் பெண் எடுப்பவர்களும் ஆண் புணர்ச்சிக்காரர்களும் பெண் புணர்ச்சிக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் அருவருப்பானவர்களும் பெருகி இருந்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அது நலமாக தோன்றவில்லை, தேவ கோபம் பெருகினது. ஆகவேதான் நோவாவின் நாட்களிலே அப்ப கூட ஒரு டைம் கொடுத்தாரு, நோவா நீ ஒரு பேழையை கட்டு, நீ பேழையை கட்டி மிருக ஜீவன்களை எல்லாம் நீ பேழைக்குள்ளே அழைத்து செல். அதே நேரத்திலே இந்த உலகம் அழிய போகிறது என்று ஒரு பிரசங்கத்தை நீ பண்ணு.
என்று மிக தெளிவாக நோவாவின் இடத்திலே ஆண்டவர் பேசினார். அப்ப நல்லா கவனிங்க, நோவா தன்னுடைய 600வது வயதிலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஒரு பேழையை கட்ட ஆரம்பித்தார். பாருங்க, ஒரு பக்கம் ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. நிர்வாணத்தோடு அந்நிய தெய்வங்களை மிக அருவருப்போடு ஆராதிக்கக்கூடியதான பொல்லாத கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நோவா பேழையை கட்ட ஆரம்பித்தார். ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், ஆண்டவர் பூமியை அழிக்கப் போகிறார், ஆண்டவருடைய கோபாக்கினை இந்த பூமியிலே வெளிப்பட போகிறது, சீக்கிரம் மனம் திரும்புங்கள், கர்த்தர் சீக்கிரம் இந்த பூமிக்கு அழிவை கொண்டு வர போகிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரே தவிர ஒரு மனுஷன் கூட ரட்சிக்கப்படவில்லை, ஒரு மனுஷன் கூட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஒரு நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 125 வருஷம் இந்த வார்த்தை கொண்டு பிரசங்கம் பண்ணினார். 125 வருஷம் நோவா கர்த்தருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். 125 வருடம் நோவா கர்த்தருடைய சிந்தையை வெளிப்படுத்தினார். 125 வருடம் நோவா தேவனுடைய மனநிலையை ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார். ஆனால் ஒருவனும் கீழ்ப்படியவில்லை, ஒருவனும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. நாள் வந்தது, தேவன் பூமியை அழிக்கும்படியாக வானத்திலிருந்து தண்ணீரை வருஷிக்க பண்ணினார். ஹalleluya, ஹalleluya. நோவா குடும்பத்தை தவிர நோவா மகன்கள், நோவா மருமகள்கள், நோவாவினுடைய மனைவி 8 பேர் தவிர வேறு யாரும் ரட்சிக்கப்படவில்லை, வேறு யாரும் ரட்சிக்கப்படவில்லை. நான் நினைச்சு பார்ப்பேன், நோவாவுக்கு 3 மகன்கள், அந்த 3 மகனுக்கு அவர் 3 மகன்களுக்கு வெளியில இருந்து தான் அவர் பொண்ணு எடுத்தாரு இல்லையா? 3 மகன்களுக்கு வெளியில இருந்து தான் பெண் எடுத்தாரு. அப்ப அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் இருந்திருப்பாங்க இல்லையா, தன்னுடைய சம்பந்திமார்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, தன்னுடைய மருமகளுடைய தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்க எல்லாம் கூட இந்த சத்தியத்தை கேட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட ரொம்ப நாள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பாங்க. பாருங்க, தன்னுடைய மருமகள்களை தவிர அவர்களுடைய தாய் தகப்பன்மார் கூட பிறந்தவர்கள் கூட இந்த ரட்சிப்பிலே பங்கு பெற முடியவில்லை. இது எதை அறிவிக்கிறது? கீழ்ப்படிதலை அறிவிக்கிறது பிரியமான சகோதரனே, கீழ்ப்படிதலை அறிவிக்கிறது பிரியமான சகோதரியே. நீ கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆகவே தான் இவர்கள் அந்நியர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், அந்நியர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 400 வருஷம் இவர்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமந்தார்கள். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது, இந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, இந்த அடிமைத்தன போராட்டம் இருக்கக்கூடாது. நீங்க தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, முழுமையா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்துவார். தேங்க்யூ லார்ட். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 31 நாம் வாசிப்போம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். பாருங்க, 400 வருஷமா அவங்க அடிமைத்தனத்துல போயிட்டாங்க. 400 வருஷமா அவங்க வேறொரு ராஜாக்கு கீழே அடிமைத்தனத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் பாத்தீங்கன்னா அவங்களை ஜீவனோடு தான் வச்சிருந்தார், அவங்கள உயிரோடு தான் வச்சிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடினமான பாரத்தை சுமந்தார்கள், கடினமான வேதனை அனுபவித்தார்களே தவிர மரணங்கள் என்பது நடக்கவில்லை. 400 வருஷத்துல என்ன நடக்கல? மரணங்கள் அவ்வளவு அதிகமா? இதை எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எகிப்துக்கு போகும்பொழுது 70 பேர், அவங்க எகிப்துக்கு போகும்போது எவ்வளவு பேர்? 70 பேர். அந்த 400 வருஷம் முடிஞ்சு
மோசே அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள். யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் புருஷர்கள். அப்ப நல்லா கவனிங்க, இந்த 400 வருஷத்துல 70 பேராய் இருந்த அவர்கள் ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்களாய் அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இடையில பெரிய மரணங்கள் எல்லாம் அதிக அளவிலே நடக்கவில்லை. இந்த சந்ததி பெருகி இருக்கிறதே தவிர இந்த சந்ததி என்ன ஆகவில்லை? குறுகவில்லை, குறுகி போகவில்லை. ஒரு பக்கம் போராட்டம் இருந்துச்சு, ஒரு பக்கம் அடிமைத்தனம் இருந்துச்சு, ஒரு பக்கம் வேதனை இருந்துச்சு, ஒரு பக்கம் சஞ்சலம் இருந்துச்சு. ஆனாலும் அவர்களுக்கு மரணம் என்பது நடைபெறவில்லை. என வேதம் சொல்லுகிறது, அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். அங்கேயும் இரக்கம் பாருங்க. அடிமைத்தனத்துல கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டாரு, அந்நிய ராஜா கையில கொண்டு போய் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்க அந்நிய ராஜாவினுடைய கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். நீங்க நினைச்சுக்காதீங்க 400 வருஷம் கழிச்சு தான் மோசே கிட்ட அவர் வந்து பேசி இதுக்கான ஒரு விடுதலை அப்படி பண்ணாருன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த இடைப்பட்ட 400 வருஷமும் அவருடைய கண்கள் இந்த ஜனங்கள் மேலே இருந்து கொண்டே இருந்தது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா கரங்களை தட்டி சத்தமா ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே என்ன கர்த்தர் பார்க்கல நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் என்ன கண்டுக்காம விட்டுட்டாருன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. என்னை விட்டு விலகி போயிட்டாரு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார், அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், அவர் உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கான ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார், உங்களுக்கான ஒரு விடுதலையின் காலத்தை அவர் வைத்திருக்கிறார், உங்களுக்கான சரியான நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துக்காக நீங்க காத்திருங்க. அந்த நேரத்துக்காக நீங்க அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லா கவனிங்க, நம்ம பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே பலவீனத்துல போயிட்டோம். ஏன்னா அடிமைத்தனத்துல மாட்டிட்டோம், பாவத்துல விழுந்துட்டோம், அக்கிரமத்துல விழுந்துட்டோம், அவரை விட்டு விலகி போயிட்டோம். அப்படிப்பட்ட நேரத்திலேயே அவர் குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் இரக்கம், அதுதான் தேவனுடைய இரக்கம், அதுதான் தேவனுடைய தயவு, அதுதான் தேவனுடைய மீட்பு, அதுதான் தேவனுடைய மீட்பு. விட்டுல அவரு கை விட்டுல. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்னன்னா, நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருவோம். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் தொடர்ந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்து கொண்டே இருக்கிறது. கூக்குரலையும் கேட்கிறாரு, துதி சத்தத்தையும் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. எதை கேட்கிறாரு? கூக்குரலையும் கேட்கிறாரு, துதி சத்தத்தையும் கேட்கிறாரு. அழுகையும் பார்க்கிறாரு, சந்தோஷத்தையும் பார்க்கிறாரு, அவமானத்தையும் பார்க்கிறாரு, வெற்றியையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது அவர்கிட்ட வரணும். நீ செய்ய வேண்டியதா யாரையும் நாடி போகாது. ஹல்லேலூயா. Thank you Lord. யாரையும் நாடி போகாது, கர்த்தரை நாடி வாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை பிடிச்சுக்குங்க, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்குங்க, அவருடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுதா இல்லையான்றத நீங்க பாருங்க. ஏனென்றால் அவருடைய வசனம் நம்மை ஆதரிக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை ஆதரிக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை கட்டுகிறது, அவருடைய வார்த்தை நமக்கு மிக மகிமையான விடுதலையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. வாசிப்போம், ரோமர் 8:3 வாசிப்போம்.
அது எப்படியெனில் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கொஞ்சம் ஆழமா ஆவியானவருடைய சமூகத்துல நெருங்கணும், ஒப்பு கொடுக்கணும். மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. இப்ப நியாயப்பிரமாணம் பாருங்க, நியாயப்பிரமாணம் என்ன செய்து? உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் உங்களை என்ன செய்து? குற்றவாளி என்று தீர்க்கிறது. ஆனால் அந்த குற்றத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது இல்ல. புரிஞ்சா? நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது, அவ்வளவுதான். அதனால நியாயப்பிரமாணத்தினால நீ குற்றவாளி என்று தீர்க்க முடியும். ஆனால் உன்னை குற்றத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. இது எப்படி? அது வேதம் ரொம்ப கிளியரா அவர் பவுல் சொல்றார். எப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் பலவீனம் மனிதனால் வந்தது, தேவனால் வந்தது அல்ல. எப்படி? நியாயப்பிரமாணத்தின் பலவீனம் மனிதனால் வந்தது, தேவனால் வந்தது அல்ல. ஏன்னா கீழ்ப்படியாமை என்பது யாரிடத்தில் இருந்தது? சொல்லுங்க. மனுஷனிடத்தில் இருந்தது. கீழ்ப்படியாமல் போனது ஆதாம். ஆதாம் ஒரு மனுஷன். ஆனா அவர் சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாரு? நீ இதை செய்யாதே, இதை புசிக்காதே, இதை சாப்பிடாதே என்று அவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தம் இவன் மீறினான். ஆகவே இவன் பாவம் செய்தான். இது யார்னால ஏற்பட்டது என்று சொன்னால் அவனாலேயே ஏற்பட்டுச்சு, மனிதனால தான் ஏற்பட்டுச்சு. இது தேவனால் ஏற்பட்டது அல்ல. அடுத்தது பாருங்க, நியாயப்பிரமாணம் தவறானது அல்ல. நியாயப்பிரமாணம் தவறானது அல்ல. நியாயப்பிரமாணத்துல ஒரே ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தை தோரா என்று சொல்லுகிறார்கள். இந்த தோரா என்று சொல்லக்கூடிய இந்த நியாயப்பிரமாணம் தவறானது கிடையாது. பாவம் செய்யாதே, இச்சிக்காதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருடைய எந்த உடைமைகளையும் இச்சியாதே, இதெல்லாம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம். செய்யாத 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 சொல்லுது, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் தவறு அல்ல. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் மனுஷன் மாம்சத்தால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. மனுஷன் மாம்சத்தால் அதை என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் அந்த மாம்சம் அவன் சொல்லை கேட்க முடியாத அளவிற்கு அது என்ன, அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி போய்விட்டது. அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி போய்விட்டது. இதுக்கு இன்னும் ரொம்ப அழகா கூட ஒரு உதாரணத்தை அவர் சொல்றாரு. எப்படின்னா, சட்டம் பாவத்தை காட்டி தண்டனை கொடுக்க முடியும். சட்டம் என்ன செய்யும்? அந்த பாவத்தை காட்டி நீ ஒரு கொலை செஞ்சிட்ட, அதனால உனக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சட்டம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆனால் பாவத்தை நீக்க முடியாது. சட்டத்தினால என்ன செய்ய முடியாது? பாவத்தை நீக்க முடியாது. இதுக்கு இன்னொரு அர்த்தத்தை இவர் எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னா, கண்ணாடி முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை கண்ணாடி காண்பிக்கிறது. முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை கண்ணாடி காண்பிக்கிறது. ஆனா அந்த அழுக்கை கண்ணாடி மாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த அழுக்கா கண்ணாடி என்ன செய்யாது? அது இருக்கிறத அப்படியே காட்டும். அது என்ன இருக்குதோ அது அப்படியே அந்த கண்ணாடி என்ன செய்யும்? காட்டும், ரியலா காட்டும். ஆனா என் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் கையினால் அதை எடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? என் கையினால் அதை எடுக்க வேண்டும்.
அப்ப பாவம் இப்படிதான் நுழையுது. அப்ப பாவம் நுழையுதுன்னா சட்டம் சொல்லுது இது செய்யாத, இது தவறு என்று சொல்லுகிறது. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அதிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்க வேண்டும். அது ஒரு போதை குடியாக இருக்கலாம், அது வேசித்தன பாவமாய் இருக்கலாம், அது விபச்சார பாவமாய் இருக்கலாம், அது ஏதாவது ஒரு அடிமைத்தன நுகமாக இருக்கலாம். நான் விழுந்து விட்டேன். இப்ப விழுந்து என்னால என்ன செய்ய முடியலன்னா அதிலிருந்து நான் என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல. வெளியே வர முடியல. அதனாலதான் அவர் என்ன பிளான் பண்றாரு? பரலோகத்திலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா, இவன் நினைச்சாலும் இதுல இருந்து என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. இவன் நினைச்சாலும் இந்த பாவத்திலிருந்து இவன் வெளியே வர முடியாது. ஆகவே நான் போய் இவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை வெளியே கொண்டு வருவேன் என்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இரண்டாவது அங்க எப்படி பாருங்க, தேவன் செய்தது, மனிதனால் முடியாததை தேவன் செய்தார். இல்லையா? மனுஷனால முடியாததை கர்த்தர் செஞ்சார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. ஆமா, அதுதான் உண்மை. சில நேரத்தில் நம்மளுக்கு முடியறத நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனா நம்மளுக்கு முடியாத விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? விட்டுருவோம். மனிதனால் முடியாததை கர்த்தர் செய்து முடித்தார். எப்படி செய்து முடித்தார்? கிறிஸ்துவை அனுப்பினார். யாரை அனுப்பினார்? கிறிஸ்துவை அனுப்பினார். மீட்பரை அனுப்பினார். ஒரு இரட்சகரை அனுப்பினார். ஹalleluya. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுங்கள். ஹalleluya. ஹalleluya. நம்ம சரீரத்துல தான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சரீரத்துல தான் அவரை விட்டு விலகி இருக்கிறோம். நம்ம சரீரத்துல தான் அவரை துக்கப்படுத்துறோம். நம்ம பார்வையினால தான் அவரை துக்கப்படுத்துறோம். நம்ம சரீர செயல்பாடுகள் மூலமாக தான் அவரை வேதனைப்படுத்துறோம். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தின் மூலமாக இந்த பூமியிலே பாடு அனுபவிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்தது. ஹalleluya. அவர் ஏன் தூதரா வரல? அவர் ஏன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரா வேறொரு தோற்றத்தில் அவர் வரல? வேறு ஒரு பெரிய, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய அசுரர்கள், நிறைய பலவான்கள் எல்லாம் குறிச்சு வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அசுரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பலவான்கள், முந்தின பூர்வ கால பலவான்கள். அப்படின்னா அவங்க ஒரு மலையே தூக்கக்கூடிய அளவுக்கு பலவான்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பலவான்கள் எல்லாம் இந்த பூமியில இருந்தாங்க அல்லவா? ஏன் இயேசு அப்படிப்பட்ட ஒரு பலவானை போல வந்திருக்க வேண்டியது தானே? அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தோற்றத்தோடு, ஒரு மிகப்பெரிய உருவத்தோடு, ஒரு மிகப்பெரிய பயப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ல அவர் வந்திருக்க வேண்டியதுதானே? ஏன் அவர் சாதாரண மாம்சத்திலே வந்தார்? உங்களை போலவும் என்னை போலவும் ஒரு சாதாரண மனுஷனாக ஏன் வந்தார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அப்படி வந்தால் தான் ரட்சிக்க முடியும். ஹalleluya. நான் ஜெயிச்சேன், நீயும் ஜெயிக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. அதான் வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாத மாம்சம். பாருங்க, கிறிஸ்துவை அனுப்புதல் அதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்தது மனிதனாக வந்தார். எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? மனிதனாக வந்தார், ஆனால் பாவம் இல்லாதவராக. அதுதான் வேதம் சொல்லுது. மனுஷனா வந்தா இந்த இடத்துல உலகத்துல எப்படியும் பாவம் ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை தவிர, யோவான் ஸ்நானகனை தவிர இந்த உலகத்துல எல்லாரையும் பாவம் ஆட்கொண்டு, எல்லாரையும் பாவம் ஆட்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி இவர்கள் பரிசுத்த தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களுடைய வார்த்தைகளின்படி பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும். இவர்கள் இருவரை தவிர மற்ற எல்லாரும் இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவத்தை பார்த்தவர்கள், அசுத்தத்தை பார்த்தவர்கள்.
அசுத்தத்தின் நடுவிலே வாழ்ந்தவர்கள், அசுத்தத்தோடு அசுத்தத்திலே நின்றவர்கள். ஏசாயா தன்னை சொல்லுகிறான், ஐயோ, பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே, நான் அதமாக வேண்டும் என்று சொன்னான். நானும் ஒரு பாவி, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களும் அசுத்தம் உள்ளவர்கள் சொன்னானா இல்லையா? ஏசாயாவை கர்த்தர் தொட்டு பரிசுத்தமாக்கினார். அதே ஏசாயாவின் வாயிலே தான் பரிசுத்தம் உள்ள ஒரு வித்து, பரிசுத்தம் உள்ள ஒரு குமாரன் பிறக்க போகிறார் என்று சொல்லி அதே வாயிலே உரைக்க வைத்தாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? ஹalleluya! எவ்வளவு மகிமையான தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் மூலம் நிறைவேறினது. அதனால நான் பாவினே நிறைய பேர் கர்த்தர்ட்ட வராம தூரம் போயிடுறாங்க. நான் பாவம் செஞ்சிட்டேன். நிறைய பேருக்கு இந்த கில்ட்டி கான்சியஸ்லயே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டுறாங்க, அவருடைய ஊழியத்தை செய்யாம விட்டுறாங்க. அவருடைய ஊழியத்தை செய்யணும்னா கொஞ்சமாவது அவருடைய சமூகத்துல வந்து உட்காரணும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த இசைக்கருவி வாசிக்க வேண்டும் என்று சொன்னா கொஞ்சமாவது கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, கொஞ்சமாவது அவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யறேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு வந்து இத வாசிக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை இருக்கும். சும்மா டேலண்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துல இத காட்டிலும் நல்லா சினிமாக்காரன் வாசிக்கிறான். உலகத்துல நிறைய காரியத்துல சினிமாக்காரர்கள் எல்லாம் மிக பயங்கரமான தாளந்துகளை வச்சு அவங்களும் இந்த உலகத்துல ஒரு கூட்டத்தை வசியப்படுத்தி இருக்கிறாங்க. அது முக்கியம் கிடையாது. நான் கர்த்தருக்காக வாசிக்கிறேன், நான் கர்த்தருக்காக பாடுகிறேன். வாலிப பிள்ளையே, நீ கர்த்தருக்காக பாடுகிறாய் என்று சொன்னால் கொஞ்சமாவது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, நான் போய் உமக்காக பாட போகிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு இடைப்படும். கேட்டா கர்த்தர் என்ன செய்வார்? இடைப்படுவார். ஹalleluya! அதுதான் பாருங்க, கிறிஸ்துவை அனுப்பினார், மனுஷனாக மாம்சத்திலே அவர் வந்தார். ஆனால் பாவம் இல்லாத மாம்சம் அது, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பாவத்தின் சாயலாக அவர் வந்தார். எப்படி? அவர் பாவம் அவர்கிட்ட இல்ல, ஆனா பாவத்தின் சாயல். எது பாவத்தின் சாயல்? மனுஷனாலே பாவம்ன்றத வேதம் சொல்லிருச்சு. மனுஷனாலே அவன் பாவம் தான். ஆதாம் என்றால் அவன் பாவம் நிறைந்தவன், அவன் பாவம் செய்தவன். இப்ப அந்த ஆதாமை மீட்க அதே சாயலிலே இயேசு வந்தார். அதனாலதான் ஆதாமை வைத்து அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவுக்கு பாவ சாயலாக அவர் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? பாவ சாயலாக வெளிப்பட்டார். அதாவது பாவமுள்ள மனிதனை போலத்தான் இருந்தார், ஆனால் அவருக்குள்ள பாவம் இல்லை. என்ன சூப்பர்ல, என்ன சூப்பர்ல. அதனாலதான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா நீங்க நிறைய பேர் எழுதி எடுத்துட்டு போறீங்க. அதனாலதான் நான் நைட் ரொம்ப பிரயாசம் எடுத்து ஏறக்குறைய ஒரு 2 மணி வரைக்கும் நான் இதை தயார் பண்ணேன். ஹalleluya! ரொம்ப நேரமா இதை தயார் பண்ணேன். Thank you Lord. அதாவது பாவமுள்ள மனிதனை போலத்தான் இருந்தார், ஆனால் உள்ளே பாவம் இல்லை. அவருக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை, வஞ்சனை இல்லை. Thank you Lord. அவருக்குள்ள உன்னத ஆவியானவர் மாத்திரம்தான் இருந்தார். உன்னத மகிமையின் ஆவியானவர் மாத்திரம்தான் இருந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இது ஆர்டினரி சப்ஜெக்ட் இல்ல, இது சாதாரண வார்த்தை அல்ல. உங்களை கட்டமைக்கக்கூடிய வார்த்தை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைத்து உங்களை உத்வேகத்திலே நடத்தக்கூடிய வார்த்தை, மகிமையிலே கொண்டு போகக்கூடிய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி
இருந்தும் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது பாருங்க. இயேசுவே பலவீனரா இருந்தாராம், பலவீனத்துல இருந்தாராம். ஏன்னா அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் கண்ணீருக்கு பதிலா ரத்தம் சிந்தி அவர் ஜெபிச்சார். ஏன் ஜெபிச்சாரு? எதுக்கு ஜெபிச்சாரு? பிதா தான் அனுப்புனாரு, குமாரனை தான் அனுப்புனாரு. டைரக்டா போய் ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே, நேரடியா சிலுவை பாடுகளை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. ஆனா அவர் பலவீனவராய் இருந்ததினால, ஐயோ இந்த பாடுகள் என்னை விட்டு, அதனால்தான் சொன்னாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கதறினார். சிலுவையில தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, சிலுவை உபத்திரம் தாங்க முடியல. அவர் கதறினார் சிலுவையில, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று பிதாவின் இடத்திலே அவர் என்ன செய்தார்? கெஞ்சினார். ஹல்லேலூயா. ஆனாலும் பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனர்களாய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம். அதனால்தான் சர்ச் தேவைப்படுது, அதனால்தான் வர்ஷிப் தேவைப்படுது. இங்க வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். இங்க வந்த உடனே கர்த்தரை எண்ணத்துல கொண்டு வந்துடுறோம், கர்த்தரை சிந்தையில கொண்டு வந்துடுறோம், அவருக்காக நிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலவீனங்களிலே அவர் தம்முடைய பலத்தை கொடுத்து நமக்கான ஒரு சத்துவத்தை அவர் ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவனை முடித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? ஏன் நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுகிறார்கள்? அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் தெரியல. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி இருக்குதுன்னு அவங்களுக்கு சாத்தான் என்ன செய்யல, அதை அவங்க புரிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் க்ளோஸ். இனி வாழ்க்கை இல்ல. இனி இந்த கடன் பிரச்சனையில் நான் என்னால எப்படி வெளியில வர முடியும்? இனி இந்த போராட்டத்திலிருந்து எப்படி என்னால் வெளியில வர முடியும்? இனி இந்த வேதனையிலிருந்து எப்படி என்னால வெளியில வர முடியும்? நோ வே. எனக்கு வழியே இல்ல, எனக்கு இனி எந்த விதமான ஆப்ஷனும் இல்லைன்னு நினைச்சு சாத்தானும் என்ன பண்றான், அது அப்படியே உங்க இருதயத்துல சொல்லி 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 கடைசியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தற்கொலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ எப்பேற்பட்ட பலவீனத்திலும் இருக்கலாம். நாளைய தினம் உனக்கு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த நாளாக இருக்கலாம். நாளை ஏன் அடுத்த நிமிஷம், அடுத்த மணி நேரம் உனக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த நேரமாக இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட காரியத்திலும் கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்க உனக்கு போதுமானவராயிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சத்திய வசனம், அதுதான் சத்திய வேதம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. வேத வார்த்தை பிடிச்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க பிடிச்சு வாழணும். ஆனதான் வேதம் உங்களுக்கு தெளிவா இதை காண்பிக்கிறது. கொலோசையர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப ஆழமான வசனத்தை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்.
ஏதோ வந்தோம், எதையோ கேட்டோம், போனோம், அதுக்கு கிடையாது. ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட கர்த்தர் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை, அதான் கில்ட்டி கான்சியஸ், நான் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கு பாருங்க, அந்த கில்ட்டி நம்முடைய மனதில் இருக்குது பாருங்க. அதனால நம்ம கடவுளுக்கு சத்துருக்களாவே இருக்கும், நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாவே இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, நீ அப்படி கில்ட்டில இருக்கிற, உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திட்டே இருக்குது. ஆனா உன்னை அதிலிருந்து நான் விடுதலையாக்க, உன்னை பரிசுத்தமாக்க, குற்றமற்றவனாய் மாற்ற, யாரும் உன்னை பார்த்து கண்டிக்க கூடிய அளவுக்கு நீ இல்லாதபடிக்கு கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாய். அல்லேலூயா. எப்படி கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க, எப்படி கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க. கண்டிக்கப்படாதவர்களாய், யாரும் உன்னை பார்த்து குற்றப்படுத்த, நீ அதை செஞ்ச இல்ல, நீ இதை செஞ்ச இல்ல, இப்படிதான் ஆச்சு, உன்னாலதான் ஆச்சு, உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு ஒரு போராட்டம் எழும்பிட்டு இருக்குதுல்ல. கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலையாகும், கர்த்தர் அவைகளிலிருந்து மீட்டெடுக்க, கர்த்தர் அவைகளிலிருந்து நமக்கு ஒரு நல்ல மகிமையின் விடுதலையை கொடுக்க போதுமானவராய் அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். உன் மனசு சொல்லிட்டே இருக்குது, நீ ஒரு பாவி 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 என்று, நீ ஒரு குற்றம் செய்தவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உன் குற்றத்திற்கும் உன் பாவி என்கிற நிலைமைக்கும் அவர் ஏற்கனவே சிலுவையிலே மரித்து, அவர் அந்த மரணத்தின் மூலமாக அவர் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் ஒப்புரவாக்கிட்டார், அவர் ஒப்புரவாக்கிட்டார். அதனால நீ அந்த பழசை நினைச்சு கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது, நீ பழைய பாவத்தை நினைச்சு கலங்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ என்ன வேணாலும் கர்த்தரை விட்டு துக்கப்படுத்திருக்கலாம், தூரம் போயிருக்கலாம், அவரை தூசிச்சிருக்கலாம், மறுதளிச்சிருக்கலாம், அவருடைய சமூகத்தை விட்டு நீ தூரம் போயிருக்கலாம், துன்மார்க்கமா இருந்திருக்கலாம். ஆனா நீ இன்னைக்கு கர்த்தரிடத்துல வந்துட்ட, அவர் தம்முடைய மாம்ச சரீரத்தின் மூலமாக, அவர் சிலுவை பாட்டின் மரணத்தின் மூலமாக உன்னை ஒப்புரவாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ கிருபை நம்மளை அப்படியே அரவணைக்குது, தேவ கிருபை நம்மளை அப்படியே அரவணைக்குது, அவருடைய உன்னத கரம் நம்மளை அப்படியே அரவணைத்து ஆசீர்வதிக்குது. கொலேசியர் புஸ்தகம் 1:22 நாம் வாசிப்போம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். எப்படி சொல்லிட்டாரு? 21வது வசனம் என்ன சொல்லுது? முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்க, எவ்ரி சின், எல்லா பாவத்தையும் அவருடைய மரணத்தின் நிமித்தம் அவர் சிலுவையிலே ஒப்புரவாக்கினார். இப்போ அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நிற்பீர்கள் என்றால் அப்படி ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஸ்திரமா நிக்கணும். நீங்க எப்படி, நீங்க இந்த நிலையில்லாதவர்களா போயிடக்கூடாது, நிலையில்லாதவர்களா போயிடக்கூடாது, ஸ்திரமா நிக்கணும். ஸ்ட்ராங்கா இந்த சத்தியத்துல நான் நிக்கிறேன், இந்த வார்த்தையில நான் நிக்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நிக்கிறேன் நீங்க சொல்லி அந்த வார்த்தைக்காக நிப்பீங்கன்னு சொன்னா நீங்க மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் தெளிவாக உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எபேசியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 நாம் வாசிப்போம். எபேசியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 கடைசியாக இந்த வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும்
சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப கிளியரா அவர் சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு. பகையை சிலுவையினால கொன்றுட்டார். பகைன்றது என்ன? கடவுளுக்கும் எனக்கும் இருந்த பகை. அது என்ன? பாவமா வந்து நின்னுச்சு. ஆதாமுக்கும் கர்த்தருக்கும் இருந்த பகை என்னது? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது, இல்லையா? அதை அவர் சிலுவையினாலே கொன்று விட்டார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் சிலுவையினாலே அதை கொன்று விட்டார். அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதிறத்தார் என்றால் பாவத்தை செய்தவர்களையும் நீதிமான்களையும். அங்க நீதிமான்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. என்ன கிளைம் பண்ண முடியாது? ஐயோ ஆண்டவரே, என் பக்கத்துல தான் இவன் வாழ்ந்தான், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டவரே, இவன் செஞ்ச அக்கிரமம் உமக்கு தெரியும் தானே, இவன் செஞ்ச பாவம் உமக்கு தெரியும் தானே, இவன் செஞ்ச அநியாயத்தெல்லாம் உமக்கு தெரியும் தானே, எப்படி ஆண்டவரே இப்ப நான் வந்து பரலோகராஜ்யம் வரும்பொழுது என் கூடவே இவன் எப்படி வரலாம் அப்படின்னு அந்த நீதிமான் என்ன செய்ய முடியாது? கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா, நீ என்ன அக்கிரமம் பண்ணியிருந்தாலும், நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், அதை சிலுவையில அந்த பகையை கர்த்தர் கொன்று விட்டார். அல்லேலூயா. சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த பகையை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? கொன்று அழித்து விட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, 17வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். யார் தூரமாயிருந்தவங்க? யார் அருகில இருந்தவங்க? நல்லா கவனிங்க. இந்த தூரமாய் இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சொந்த ஜனமாகிய யூதர்கள். அவருடைய சொந்த ஜனமாய் இருந்த யூத ஜனங்கள். இந்த அருகில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் உங்களும் என்னையும் வைத்து புறஜாதிகளை குறித்து அது பேசுகிறது. நாம் கர்த்தரிடத்திலே வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் நம்பி வந்துட்டோம் இல்லையா? இந்த ஆண்டவர் தான் பெரியவர் என்று நம்பி வந்துட்டோம் இல்லையா? இந்த ரட்சகர் தான் பெரியவர் என்று நம்பி வந்துட்டோம் இல்லையா? அதனால பாருங்க, அவர் எல்லாருக்காகவும் தூரமாய் இருந்தவர்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரு சிலருக்கு ரட்சிப்பு தூரமா இருக்கலாம், ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக இருக்கலாம். மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமலே இருக்கலாம். கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமையே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கர்த்தர் இருவரையும் அவருடைய கரம் பிடித்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கத்தக்கதாக அவர் வழியை உண்டாக்குவார். வழியை உண்டாக்குவார், வாசலை உண்டாக்குவார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதபடிக்கு உங்களுடைய பழைய பாவ குற்ற உணர்ச்சிகளை எல்லாம் வைத்து நீங்கள் குற்றவாளி 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 என்று நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த ரட்சிப்பின் வழியாக, அவர் சிலுவையிலே பகையை கொன்றதின் மூலமாக அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் வாழக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த கிடைத்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அப்படியே தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus Lord. இப்பொழுதும் நாம் ஒரு விசேஷித்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று Thank you Lord காணிக்கைகளை படைத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்க எல்லாரும்
பிரசனம் இப்பொழுது பெருகுவதாக. எல்லாரும் இப்பொழுது இறுதி ஜெபத்திலே தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய ஆவி, தேவனுடைய நல்ல ஆவி இப்பொழுது நம்மை நிரப்புவதாக. தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. அந்த ஒவ்வொருவரையும் கொடுத்தீராக. அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையிலே நிரப்புவீராக. சிறியோர் பெரியோர் வயதானவர்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் ஒவ்வொரு சபை ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நிரப்புவீராக. இந்த ஊழியத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே இந்த செய்தி ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தபடியால் நன்றி. உம்முடைய மகிமைக்காக நன்றி. உம்முடைய அற்புதத்துக்காக நன்றி. உம்முடைய விடுதலைக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் கொடுத்து வழி நடத்தி தாங்கும், மேன்மைப்படுத்தும், ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு